ஸோ ஹலோ गाइस, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முகேஷாய் ஒன் பீஸ் நர்ட்டோ தாங்க. நீங்கள் நம்ம என்ன கேமில் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் गाइस தாங்க. இந்த கேமுக்குள்ளே போக அவ்வளோ நேரம் ஆகுது. என்னத்த சொல்கிறது. சரி, இந்த கேமில் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் இந்த கேமையே. உருட்டு 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 சொல்லுவாங்க. நம்ம உள்ள இருந்தாச்சு எடுத்தோடனே நம்ம காஸ்டியூம் பாருங்க, அப்படியே பிச்சைக்கிற மாதிரி இருக்கா. இதான் நம்ம காஸ்டியூமு. ஓகே, என்னமோ வருது. சரி, ஐ ஆம் பிளாக் டி பேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஸ்பின்னா. நல்லா உந்துடும். இந்த டோக்கன் மட்டும் உந்துடக்கூடாது. சி, அந்த டோக்கன் தாங்க உந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தப்பெல்லாம் பெட்டி மாதிரி ஒன்று இருக்குங்க, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதில் என்ன தான் கிடைக்குதுன்னு கேரக்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணணும். 90 கலெக்ட் பண்ணணுங்க. நம்ம 52 கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம விளாட்னு பேசாமல் கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மகளே. ஓகே, கேரக்டர் என்ன இருக்குது நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். பவர் லெவலப்பு ஏற்றணும். பவர் ஒன்று ஏற்றி விட்ருவோங்க. ஓகே, இந்த நான் முன்னாடி இது வந்து லெவல் 2, லெவல் 3 வந்து எலக்ட்ரிக் பனானா மாட்டக்கு இருக்குதுங்க. ஃபஸ்ட் நம்ம இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த சைடு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, அப்கிரேட் பண்ணிட்டோம். சரி கைஸ், அவங்க ப்ளே கொடுத்துடலாமா? கொடுப்போம். ப்ளே கொடுத்தாச்சு கைஸ். நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கோம்? 32 பேர் வரணும் கைஸ். 12, 13, 14, 15 நிறைய பேர். ஓகே கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி கூட கையில் பிளாஸ்டிக் பேகு, உடம்பு வந்து குப்பை தட்டி டப்பா வந்து சட்டையாக மாட்டிக்கிட்டு, கார்போர்ட் பாக்ஸை எலும்பட்டாக மாட்டிக்கிட்டு, லேஸ் கவரை வந்து கையில் மாட்டிக்கிட்டு மாசாக கெத்தாக இருக்கிறான் பார்த்தீங்களா? சரி கைஸ், என்ன வரப்போதா திடீர்னு பயமாக இருக்குது. இந்த ஸ்னோங்க நம்ம ஜெயிக்கிறோமா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வரும். ஓகே ஓகே, போய்ட்டா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது இப்படி ஹேங் அடிக்குது. ஐயோ, ஸ்னோ பால்லாம் வருது, உருண்டை என்னமோ வருது. ஓட்டுன கைஸ், இப்படி ஹேங் அடிக்குது கைஸ். மட்டும் ஆமாங்க கழிச்சு. ஆமாம். ஓகே, குதி மாசாரம் அப்படியே மாசா கெத்தா ஒன் பீஸ் நருட்டவா. ஓகே, நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ தாங்க ஆடி இவன் பாருங்களேன், ஏலியன் மட்டும் பாருங்களேன் வச்சுட்டு கேவலமாக இருக்கான். ஆமாங்க, இவங்க 7 பேர் 8 பேர் வந்தாச்சுங்க. இந்த ஜோக்கர் பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டா ஓடிட்டு இருக்காங்க. ஜோக்கர் மாதிரி பண்றோம். க்ளோன் ஜோக்கர் மாட்டக்கு ஆப்போசிட் சைடில் ஓடுறாங்க. இவன் பாருங்களேன், காஸ்ட்லியாக ட்ரெஸ் வச்சுருக்கானா, இதெல்லாம் வாங்கி போட்டுருக்கானா. எனக்கு சுத்தமாக விளையாடவே தெரியாதுங்க பாருங்க. ஸோ நம்மளாம் கண்டிப்பாக அவுட் ஆக மாட்டோம். நம்ம தானே ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு. ஓகே மக்களை, இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மகளே. ஓகே, அடுத்த என்ன லெவல் வரும்போது ஸ்விம்மிங்கு. சரி கைஸ், கொடுங்க, நம்ம ஸ்விம்மிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்னென்னமோ இருக்குது. இதுதான் தண்ணி கைஸ், தண்ணியாக இருக்குது. ஹேங் கிடச்சிச்சு, தண்ணியாக இருக்குது. நம்ம தப்பிச்சு போனோம். ஐயோ, பறக்க விட்டுருச்சு. சரி கைஸ், நம்ம இப்போ குதிக்க போகிறோம். குதிரா எப்படி இப்போ பாரு, ஸ்லைடு பண்ணிட்டு போகிற மாதிரி. இந்த சைடு பண்டி ஸ்லைடு பண்ணிட்டு போகிறேன் பாரு. சைடாக போகிறேன் பாரு, அந்த ஸ்லைடு பண்டி. ஓகே, வேகமாக போ. ஒரு நாள் முடியும் தோறும். பட் வேகமாக போயிட்டே இருக்கோம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இடையில நமக்கு அடி பட்டுனே இருக்குது. ஆனால் மேலே சைடு மட்டும் போயிடக்கூடாது, லாவா இருக்கும். என்னன்னா இங்கே தண்ணி இருக்குது, பக்கத்தில் லாவா இருக்குது. டக்குன்னு போகணும் கைஸ். ஒரு செகண்டாவது வந்துடணும். அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்காரியை பார்த்துட்டே இருங்களேன், அப்படியே ஸ்வைங்கன்னு எங்கேயோ போய் விழுந்துருவா. ஸோ லைட்டாக ஹேங் ஆகிட்டே இருக்குது. போச்சு, பைப்லேயே அடி. பனானா ட்ராப் போட்டுங்க. ஐயோ, லாவா எப்படி வந்து பார்த்தீங்க. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலன்னா திரும்ப இங்கே ஹேங் ஆகிட்டே இருக்குதுங்க.
ஓகே அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே. ஓகே இப்போ அப்படியே ஒரு ஃப்ளைங்கை போட்டு நான் சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு அந்த சைடு விழுந்துட்டாங்க. ஓகே மக்களே அப்படியே ஸ்வைன்னு போயிட்டே இருப்போம். ஐயோப்பா அந்த உருண்டெல்லாம் வருதுங்க. அடிபட்டுறக்கூடாது. எப்போ ஹேங் ஆகுதுங்க, சத்தியமாக முடியலங்க, ஹேங் ஆகுது. போச்சுடா அடிடா. அப்பா அந்த முள்ளுலேருந்து எப்படி அடி வாங்கி தப்பிச்சு ஃபஸ்ட்டு ஏங்க ஃபஸ்ட்டுங்க நீங்கள் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு அது கிளிச்சில் செகண்ட் பண்ணி பாருங்க, ஹேங்க்னால அப்படி வந்திருக்கு. ஆமாம் அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான் மகளே. ஸோ இப்படியாவது பேர் 5 பேர்கிட்ட குவாலிஃபை 6 ஏங்க பயங்கரமாக ஹேங் அடிக்குது. இவன் பார்த்தீங்களா ரொனோ 0 மாதிரியே இருக்குது. நான் சட்டை இது இடுப்பில் கட்டியிருக்க துணியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரோனோ 0 மடங்குமே இருக்காங்க, பழைய ரோனோ 0 மடங்கும். ஓகே அப்படியே வீடியோ பார்க்கணும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுற மகளே. சரி காய்ஸ் நம்ம அடுத்த லெவல் போகலாம். ஃபைனல் ரவுண்டு இதில் நம்ம ஜெயிச்சாகணும். ஜெயிக்கல நம்ம பட்டம் போயிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும். இந்த லெவலாக இது ரொம்ப ஈஸி கைஸ், ஜெயிக்கலாம் கைஸ், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெயிக்கலாம். இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 தாட்டி ஜெயிச்சிருக்கோம். என்னடா இப்போ விளையாடுறேன்னு 11 தாட்டி ஜெயிச்சிருக்காண்டிங்களா, அதான் சும்மா உருட்டு அதை உங்களை பிளான் பண்ணுறதுக்காக தான் பண்ணோம். நான் நிறையா தாட்டி விளையாண்டுருக்கேன், 11 தாட்டி ஜெயிச்சிருக்கோம். ஏதோ நம்ம டக்குன்னு முடிக்கணும். எல்லாருமே கீழே வந்துட்டாங்க, 5 பேர், இன்னும் ஒரே ஒருத்தங்க மட்டும் கீழே வந்துருக்காங்க. நம்ம ஜெயிச்சிருவாங்க. நம்ம தாங்க ஜெயிச்சோம். வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாருங்க தரமா போடுற அந்த ஸ்ப்ரே பட்டியில் அமுக்குடுமு கமால் டுமால் பூப்பா டுமுகுடு பங்கு பூப்பா டுமுகுடு பாங். ஓகே எத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. இதோட பார்ட் 2 நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் 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 பாய்.